அடுத்த ஜென்மம் என்றொன்று உண்டா? உண்டு. தெரியாது. இருக்கலாம். இருக்கவே முடியாது. இல்லை. என்றெல்லாம் பல பதில்கள் இந்த கேள்விக்கு உண்டு. யாருக்கும் ஒன்றுமே தெரியாது. யூகங்கள் அடிப்படையில் வெவ்வேறு பதில்கள். இறந்தபின் ஆன்மா இருப்பதானால் மறுபிறவியும் இருக்கக்கூடும். எத்தனையோ கோடி மனிதர்கள் பிறந்து மடிந்து போயிருக்கையில் அதனை ஆன்மாக்கள் இருந்திருக்கும் அல்லவா? மேலும் மேலும் ஆன்மாக்கள் உண்டாக்கப்படுகின்றனவா? அல்லது படைக்கப்பட்ட ஆன்மாக்கள் மறுசுழற்சி செய்யப்படுகின்றனவா? அப்படியானால் எத்தனை முறை திரும்ப திரும்ப பிறக்க முடியும்? அதனாலேயே ஞானிகள் மீண்டும் பிறக்கக்கூடாது என இறைவனிடம் வேண்டிக்கொள்வதை அறிந்திருக்கின்றோம். மனிதன் என்பவன் ஒற்றை படைப்பல்ல. ஒன்றில் இரண்டானவன். உயிருள்ள உடல் கூட்டல் ஆன்மா. அப்படியானால் உடல் அழிந்த பின் இந்த பிறவியின் அனுபவங்கள் ஆன்மாவோடு செல்லுமா? இல்லை, உடலுடன் அழிந்து போகுமா? அப்படி அழிந்து போனால் ஆன்மா எதற்கு? ஒருவன் தன்னை தானே குறிப்பிடும்போது நான் என் உடல் என்கிறோமே. அப்படியானால் நான் என்பதென்ன? அது ஆன்மாவையே குறிக்கின்றதுதானே. அப்படியானால் ஆன்மா உடலை விட்டு மரணத்தில் பிரிந்து தனியே இயங்க முடியுமா? ஆன்மா இருக்கின்றதை ஏற்றுக்கொண்டால் அது முந்தைய பிறவிகளின் அனுபவங்களை சுமந்து கொண்டிருக்குமா? அது உண்மையானால் ஏன் நமக்கு முந்தைய பிறவி அல்லது பிறவிகளின் நினைவுகள் வருவதில்லை? முற்றுப்புள்ளி. இதற்கும் ஒரு விளக்கம் உண்டு. ஒரு பிறவியில் உண்டாயிருக்கும் மூளையின் செல்கள் அந்த பிறவியின் அனுபவங்களை சேமித்து வைத்து ஆன்மாவில் பதிந்து வைத்திருக்க கூடும் என்று வைத்துக்கொண்டாலும் கூட அவற்றை திரும்ப கொண்டுவர புதிய பிறவியின் மூளை செல்களால் இயலாமலிருக்க கூடுமல்லவா? ஆகவே முந்தைய பிறவியின் ஞாபகங்கள் அடுத்த பிறவியில் அறியப்படுவதில்லை என்று எடுத்து கொள்ளலாம் அல்லவா? ஆகவே நான் என்ற ஒன்று வெறும் உடல் மட்டுமல்ல என்று எடுத்துக்கொண்டால் உடல் அழியுமென்றும் ஆன்மா அழிவதில்லை என்பதும் உண்மையாகி போகிறது. இவைகளை எல்லாம் கூர்நோக்குகையில் மறு பிறவி என்பது இருப்பது உண்மையாகவே இருக்கக்கூடும் என்றாகிறது.